அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் தனித்திறன்களை மேம்படுத்தி வரும் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சிக்கு தமிழக அரசின் சார்பில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சூர்யா கல்வி குழுமத்தில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளின் தனித்திறன்களை மேம்படுத்தும் விதமாக துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவை விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதனை அடுத்து காட்சிப்படுத்திய மாணவர்களின் சிறப்பான கண்டுபிடிப்புகளை தேர்வு செய்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றியாளர்களுக்கு பரிசளிக்கப்பட்டது. இதில் முன்னாள் அமைச்சரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வெற்றி கேடயம் வழங்கினார். பின்னர் மாணவர்களிடம் உரையாற்றிய அமைச்சர் பொன்முடி, நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் ஆகிய திட்டங்கள் மாணவர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியின் சீனியர் அட்வைசர் ஷாம்குமார், கல்லூரி பேராசிரியர்கள், பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த கல்லூரியில் இந்த நிகழ்ச்சி அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் தங்களுடைய தனித்திறமை மேம்படுத்தும் விதமாக புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி அதை காட்சிப்படுத்தி வருகின்றனர். நம்ம முக்கியம். படிக்கும்போது படிக்கிறது மட்டுமே நோக்கம் கிடையாது. நியூஸ்7 தொலைக்காட்சியில் படிக்கிற பொழுதே அதுவும் பள்ளியிலே படிக்கிற மாணவ மாணவிகளிடையே இந்த அறிவியல் அவருடைய ஆற்றலை வெளிக்கொணர வேண்டும், அதை பெருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தமிழ்நாடு முழுமைக்குமாக இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் நடக்குது, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் நடந்து அது தமிழ்நாட்டுக்கு போய் தமிழ்நாட்டு அளவிலேயும் அந்த போட்டியை நடத்தி அந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அதுதான் இன்றைய முதலமைச்சர் அவரும் அதை செய்து கொண்டிருக்கிறார். கல்வி வளர வேண்டும். இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் கல்வி முழுமையாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. உயர்கல்வியாக இருந்தாலும் ஆரம்ப கல்வியாக இருந்தாலும் நம்முடைய மாநிலத்தில் சிறப்பாக வளர்ந்திருக்கிறது. அரசு பள்ளிகளாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் அவர்கள் சிறப்பாக தங்களுடைய கல்வி தர எண்ணிக்கை உயர்ந்தால் மட்டும் போதாது, திறமையும் வளர வேண்டும். படிக்கிற பொழுதே திறமையையும் வளர்க்க வேண்டும், குவாலிட்டி. அதைத்தான் இப்போ அங்கே நியூஸ்7 செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. படிக்கிற பொழுதே இவங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மாணவ செல்வங்களிடையே இந்த உணர்வு ஏற்படும். படிக்கும் பொழுதே இது செய்யணும், அதை பண்ணணும், அது போகணும். அந்த உணர்வை வளர்ப்பதற்காகத்தான் இந்த நியூஸ்7 தொலைக்காட்சி இது நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.